ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே எப்படி ஈஸியாக பன்னீர் செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 3 வருஷமாக வெளியே பன்னீர் வாங்குறது இல்லைங்க. தேவைப்படும் போது வீட்லேயே தாங்க செஞ்சுக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்ரு வாங்கிக்கிறேங்க. அதை தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே பன்னீர் வாங்காமல் இப்படி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அது எப்படி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்க கொஞ்சம் பர்சன்டேஜாவது கெமிக்கல் கலப்பாங்கங்க. அதை அவாய்ட் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சிரமம் பார்க்காம குழந்தைங்களுக்கு இன்னமும் வீட்லேயே செஞ்சு கொடுக்க பேரண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணமாக இருக்குங்க. பால் இப்படி பொங்கி நல்லா காஞ்சதும் இதில் ஒரு லெமனை பிழிஞ்சு விடலாங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃபுல் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்றலாம். லெமன் போட்ட உடனே அது கொஞ்சம் திரியுங்க. நல்லா ஃபுல்லாக திரிகிற அளவுக்கு காய வைக்கலாங்க. பாருங்கள், இந்தளவு தனியாக இந்த பன்னீர் தனியாக ஒன்றா திரண்டு வந்திருக்குங்க. இப்போ இந்த தண்ணியை சுக்கு காயெல்லாம் வேக வைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பாத்திரம் இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு வெறும் வெள்ளை துணி போட்டு வச்சுருக்கேங்க. அதில் நாம் ரெடி பண்ணி வச்சதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ இது லெமன் போட்டுக்கிறதுனால அந்த ஒரு புளிப்பு லெமன் ஸ்மெல் இருக்குங்க. அது போகிறதுக்கு நம்ம அதை 2 வாட்டி தண்ணியில் அலசிடலாம் நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க. 2 வாட்டி நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்து கிழிஞ்சி வச்சிடலாங்க. அங்கே பாக்ஸ் ஃபோல்டரில் அழகாக வருங்க. நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறதுலையே இந்த பாக்ஸ் ஃபோல்டர் டைப்பில் துணியை அந்த சைடு இந்த சைடுன்னு மடித்து ஒரு வெயிட் வச்சு அந்த ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு ஒரு 1 ஹவர் வச்சுக்கலாங்களே. இப்போ 1 ஹவர் கழித்து பார்த்தா பன்னீர் ரெடி ஆகிடுங்க. இந்த பாக்ஸ் ஃபோல்டர் மெத்தடில் மடித்து ஒரு சின்ன வெயிட் வச்சுக்கலாங்க. இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சிங்க. இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம். நம்ம வீட்டில் செய்யும்போது சேஃப் தான் வித்தியாசம் வருமே தவிர அது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நம்ம சேஃப் பார்க்காம வீட்லேயே பன்னீர் செய்யலாங்க. இதை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க, அதையும் பாருங்கள். இது இப்போ 180 கிராம் இருக்குங்க. வெளியே ஒரு 200 கிராம் பன்னீர் எவ்வளோ வருதுன்னு தெரியலைங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு 70 ரூபா ஆச்சுங்க. பால் லெமன்லாம் சேர்த்து. இதை கட் பண்ணி பார்க்கலாங்க. இதாங்க நல்லா சாஃப்டாக பன்னீர் வீட்லேயே ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ அப்லோட் ஆகிருக்குங்க. மறக்காமல் அதையும் பார்த்துட்டு ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.